வணக்கம். இன்றைய செய்திகள். பெண்கள் அதிகாரம் என்றால் குடும்ப ஆதிக்கத்திற்கு பாதிப்பு ஏற்படும் என்று காங்கிரஸ், திமுக கட்சிகள் அச்சமடைந்துள்ளன என்று மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். திமுகவினரின் மனநிலை பெண்கள் அதிகாரம் பெறுவதற்கு எதிராக உள்ளது. அவர்களின் சில குடும்பத்தினரே அரசியல் அதிகாரத்தை கட்டுப்படுத்துபவையாக இருக்க வேண்டும் என விரும்புகின்றனர். கடந்த 60 ஆண்டுகளாக அக்கட்சிகள் மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவை நிறுத்தி வைத்ததோடு அவற்றை தடுத்தன. மகளிர் அதிகாரம் என்பது வெறும் பேச்சாக மட்டுமே இருக்க வேண்டும் என்ற மனோபாவம்தான் உள்ளது. பெண்களின் வாழ்க்கை மாற்றம் பெறவே 4 கோடி பேர் பயன்பெறும் பிரதம மந்திரி மாத்ருவந்தனா திட்டம் உள்ளது என்றும், லோக்சபாவில் மசோதாக்கள் வெற்றி பெற்றிருந்தால் SC/ST பிரிவினருக்கான தொகுதிகள் 131 இருந்து 205 உயர்ந்திருக்கும். தமிழகத்தில் 39 இருந்து 59 உயர்ந்திருக்கும். இந்த வாய்ப்பை காங்கிரசும் திமுகவும் தடுத்துவிட்டன. சாதாரண வீட்டு பெண்கள் அரசியலில் நுழைந்தால் அவர்களின் ஏகாதிபத்தியம் பாதிக்கும் என அஞ்சுகின்றனர். அவர்களுக்கு ஜனநாயக முறையில் பெண்கள் பதிலடி கொடுப்பர் என்றும் அமைச்சர் மன்சுக் மாண்டவியா பேசியுள்ளார். சட்டப்பேரவைத் தேர்தல் வரும் 23ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் அன்றைய நாள் சுற்றுலா தலங்கள் மூடப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொடைக்கானல் மேல்மலை கிராமமான மன்னவனூர் சுற்றுச்சூழல் மையம், ஆட்டுப்பண்ணை ஆராய்ச்சி மையம், பூம்பாறை குழந்தை வேலப்பர் கோவில், இயற்கை எழில் காட்சி பகுதிகள், கூக்கால் ஏரி, அப்பர் லேக் வியூ, பசுமை பள்ளத்தாக்கு, பாம்பார் அருவி, பூம்பாறை செல்லும் சாலையான பழனி எழில் காட்சி, கைகாட்டி உள்ளிட்ட பல்வேறு இடங்களுக்கு சுற்றுலா பயணிகள் வருவர். இந்நிலையில் தமிழகத்தில் வாக்குப்பதிவு ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெறுவது ஒட்டி அன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் சுற்றுலா தலங்களுக்கு செல்ல வாய்ப்புள்ளது. இதன் முன்னேற்பாடாக கொடைக்கானலை சுற்றியுள்ள சுற்றுலா தலங்கள் மூடப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விருதுநகர் அருகே தனியார் பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட வெடி விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 25 உயர்ந்துள்ளது. விருதுநகர் மாவட்டம் கட்டனார்பட்டியில் உள்ள பட்டாசு ஆலையில் சேர்வேக்காரன்பட்டி, திருத்தங்கல், கோவிந்தநல்லூர் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த தொழிலாளர்கள் பணியாற்றி வருகின்றனர். இந்த ஆலையில் 35க்கும் அதிகமான தொழிலாளர்கள் பட்டாசுகள் தயாரிப்பில் ஈடுபட்டிருந்தனர். இந்த ஆலையில் சரவெடி தயாரித்துக் கொண்டிருந்த அறையில் ஏற்பட்ட வெடிமருந்து உராய்வு காரணமாக தீ பற்றி பெரும் வெடி விபத்து நிகழ்ந்தது. பலத்த சப்தத்துடன் அந்த அறை வெடித்து சிதறியதில் அருகிலிருந்த மேலும் 3 அறைகளும் பலத்த சப்தத்துடன் வெடித்து சிதறி தரைமட்டமாகின. இதனால் அந்த பகுதி முழுவதும் புகையால் சூழப்பட்டது. தகவல் அறிந்த சாத்தூர், சிவகாசி, விருதுநகர் பகுதிகளிலிருந்து தீயணைப்பு படையினர் விரைந்து வந்து தீயை கட்டுப்படுத்தும் பணியில் ஈடுபட்டனர். இதனிடையே விருதுநகர் மற்றும் அதன் சுற்றுப்பகுதியிலிருந்து மருத்துவ அவசர ஊர்திகளும் வரவழைக்கப்பட்டு மீட்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. இதையடுத்து உயிரிழந்த 23 தொழிலாளர்களின் உடல்களும் மீட்கப்பட்டன. சிலரின் உடல்கள் தீயில் பெருமளவு கருகி இருந்ததாலும், சிலரின் உடல் பாகங்கள் சிதறி இருந்ததாலும் உயிரிழந்தவர்களை உடனடியாக அடையாளம் காண முடியாத நிலை இருந்தது. மீட்கப்பட்ட உடல்கள் உடற்கூறு ஆய்வுக்காக விருதுநகர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டன. சொன்னதை செய்யாவிட்டால் குறிப்பிட்ட நாளில் ராஜினாமா செய்வேன் என்று செஞ்சேரி மலை முருகன் முன்பு 100 ரூபாய் பத்திரத்தில் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் ராஜசேகரன் கையெழுத்திட்ட பத்திரம் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. கோவை மாவட்டம் சூலூர் சட்டப்பேரவை தொகுதியில் நாம் தமிழர் கட்சி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் ராஜசேகரன் தனது தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றுவேன் என்று செஞ்சேரிமலை முருகன் முன்பாக 100 ரூபாய் முத்திரை தாளில் உறுதிமொழி எழுதி செஞ்சேரிமலை ஆதீனம் முத்து சிவராமசாமி அடிகளாரிடம் அந்த பத்திரத்தை சமர்ப்பித்து உறுதிமொழி எடுத்துக்கொண்டார். இது அந்த பகுதியில் பேசுபொருளாக மாறியுள்ளது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு ஆதரவாக டெல்லி முன்னாள் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் இன்று தமிழகத்தில் பிரச்சாரம் மேற்கொண்டுள்ளார். தமிழ்நாட்டில் தமிழக சட்டப்பேரவை தேர்தலை ஒட்டி அரசியல் கட்சி தலைவர்கள் தீவிர தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் டெல்லி முன்னாள் முதலமைச்சரும் ஆம் ஆத்மி கட்சி தலைவருமான அரவிந்த் கெஜ்ரிவால் திமுகவுக்கு ஆதரவாக இன்றும் நாளையும் தமிழகத்தில் பிரச்சாரம் மேற்கொள்கிறார். மக்களவைத் தேர்தலில் இண்டி கூட்டணியில் ஆம் ஆத்மி, திமுக இடம்பெற்றிருந்த நிலையில் கூட்டணியை வலுப்படுத்தும் விதமாக தமிழக தேர்தல் களத்தில் பிரச்சாரம் செய்ய அரவிந்த் கெஜ்ரிவால் முடிவெடுத்துள்ளதாக கூறப்படுகிறது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.